எல்லாருக்கும் வணக்கம் கைஸ். இன்னையோட நம்ம ஹோம் டவுன் வாழ்க்கை பண்ண நிறைவடைகிறது கைஸ். அநேகமாக இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நான் சேலத்தில் தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம தம்பி எல்லாருமா சேர்ந்து ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க கைஸ். இன்னைக்கான நாள் தொடக்கத்திலே பார்த்துருப்பீங்க, வாத்தியாரா ஃபர்ஸ்ட் மர்டர் அப்படின்ற மாதிரி சிக்கன் கடையிலேருந்து தான் கைஸ் ஆரம்பிச்சேன். சிக்கனை வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வீட்டில் யாரா பால்காரர் நிற்கிறான்னு பார்த்தா அது பால்காரர் இல்லையா, இடியாப்பமா. எங்கள் அம்மா காலையிலே வாங்கி நின்றாங்க. நானும் கொஞ்சம் கூட தயக்கமே இல்லாமல் ப்ரோ ரீல்ஸில் காட்டுற மாதிரி நீங்கள் ப்ரோ இடியாப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்தாப்பா விசிட்டிங் கார்டு, ஃபோன் அடிச்சு கூப்பிடு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு இருக்கு. திரும்பவும் மஜ்ஜாவா கிளம்புனேன். காலையில் வாழைப்பழம் வாங்க எதுக்கு அப்படின்றத லேட்டராக புரிஞ்சுப்பீங்க கைஸ். வரும்போது தயிர் வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான். இப்போ வரேன் பாருங்க கதைக்கு. எதுக்குன்னு தானே கேட்டீங்க. வாழைப்பழம் வழக்கமாக எல்லாரும் இடியாப்பத்தை சக்கரை இல்லைனா வெல்லம் போட்டு தான் சாப்பிடுவாங்க. சரி ஸ்வீட் இல்லாமல் எப்படி சாப்பிட்றது அப்படின்றத வாழைப்பழத்தை மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சரி அப்புறம் நம்ம இங்கே ஊருக்கு வந்து இந்த காலிஸ்தானிக்கெலாம் ட்ரை பண்ணுவோம். நம்ம கையோட கண்டிஷன் வேற லெவலில் மாறிடுச்சு கைஸ். பார்த்தீங்கல்ல, கையை உங்கள்கிட்ட காட்டலான்னு காட்டினுக்கிறேன். கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாமல் சூர்யா டே பையா டே இங்கே வாடா அப்படின்னாங்க. நானும் கூட்டவனே டப்புன்னு போய் நின்று என்னம்மா என்ன கதை அப்படின்னு கேட்டா குழம்ப கிண்டி விடு சாமி அப்படின்னாங்க கைஸ். எல்லா வேலையும் நானே பார்க்க வேண்டியது இருக்குது. சைக்கிள் எத்தனை எங்கடா போற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காணொலியை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கைஸ். சைக்கிள் எடுத்துன்னு கடைசியாக ஒரே ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு காஃபி குடிக்க போனேன். காஃபியை குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அங்கே மஜாவா உட்காந்துருந்தாங்க. அப்புறம் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்தேன். நம்ம பசங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் தவிச்சிட்டு இருந்தானுங்க. நான் தான் வந்து சாப்பாடு கொடுத்தேன் ரெண்டு பேருக்கும். இவங்கள்ட்ட இருக்க ஒரே பிரச்சனையே வீட்டில் இருக்க வரைக்கும் கண்டுக்கவே மாட்டானுங்க. ஒரு 4-5 நாள் ஊருக்கு போயிட்டு திரும்பவும் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், குட்டி இருக்கான்ல ஏய் நம்ம வெள்ளச்சாமி என்னண்டா அப்படின்ற அளவுக்கு மாறிடுவான், மென்டல் ஆயிடுவாங்க கைஸ். சும்மா சொன்னேன், நல்ல பையன் தான். இவங்க பரம்பரையே எனக்கு கொஞ்சம் விசுவாசமாக இருப்பாங்க கைஸ். ஸோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு குறைபாடும் வைக்க மாட்டானுங்க. அப்புறம் நானும் மஜாவா சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கைஸ். எங்கடா கையில் பொருளை போட்டுன்னு போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை கைஸ். இளநீ குடிக்கிறத வீடியோ எடுத்து போடலான்னு போனேன். ஃபோனை தலைகீழாக தான் குதிச்சானுங்க கீழே. அந்த வீடியோவை அப்லோடே பண்ணல. வேணும்னா சொல்லுங்க அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். அப்புறம் நானும் இளநியை குடிச்சிட்டு பார்க்குறேன், பாடி கொஞ்சம் பம்ப் ஆன மாதிரி இருந்துச்சு. ஃபுல் பாடியும் போசிங் பண்ணி பார்த்தேன், கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. நான் அப்புறம் குளிச்சுட்டு ஒரு சின்ன தூக்கத்தெல்லாம் போடவும் ஈவினிங் போல் ஆயிடுச்சு கைஸ். எனக்கா ரொம்ப பசிச்சுது. நானும் அப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அம்மாட்ட வந்து கேட்டேன், என்னம்மா கதை என்ன பண்ணினுக்கிற அப்படின்னு கேட்டா, நீ கிளம்புறல உனக்கு ஸ்பெஷலாக ஒரு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மஜாவா ஒன்று செஞ்சு எடுத்துன்னு வந்தாங்க. சப்பாத்திக்குள்ள ஸ்டஃபிங்லாம் வச்சு வேற லெவலில் இருந்துச்சு. நானும் அப்படியே அவங்க மூஞ்ச பார்க்குற ரொம்ப சந்தோஷம். எனக்குமே உண்மையிலே சொல்கிறேன் டேஸ்ட்டாக இருந்துச்சு கைஸ். அது இப்போ நீங்கள் பார்க்குற காட்சி நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. என்னடா இந்த நேரத்தில் பண்ணி நிற்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசமான ஆங்கிளில் வீடியோ எடுக்கிறேன்ட்டு ஃபேனில் வச்சுட்டு இருந்தேன் ட்ரைபேடை. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அம்மா கிட்ட வந்து ஒரு தம்ஸ் அப் காட்டுங்கன்றேன். டக்குன்னு நீ எப்படா கிளம்பு அப்படின்ட்டாங்க கைஸ். நானும் இப்போலாம் கிளம்ப முடியாது, நாளைக்கு காலையில் தான் கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு காலங்க தலை கிளம்பி சேலத்துக்கு வந்துட்டேன். லவ் யூ கைஸ்.